குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும், இல்லைங்க எனக்கு கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த முருங்கை கீரையை பொரியலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா, வழக்கமாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி கீரையை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம்லாம் போட்டுட்டு இதில் சின்ன வெங்காயமும் போட்டு தாளிதம் செய்து கீரையை போட்டு வேக வைக்கணும். ஸோ உங்களுக்கே கீரை வெந்த பக்குவம் தெரியும் இல்லைங்களா? அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எள்ளு சேர்த்துட்டு வேர்க்கடலை பொடியும் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பொரியலை ஒரு வாரத்துக்கு 2-3 முறை நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டுட்டு வாங்க. ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு மாதம் பயன்படுத்தினாலே ஹீமோகுளோபின் லெவல் ஒரு 2 பாயிண்டாவது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக தீராத தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? எனக்கு தலையில் கை வச்சாலே முடி கொட்டுதுங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, இந்த தலைமுடி உதிர்தலுக்கு மிக சிறந்த ஒரு பெஸ்ட் டயட் அப்படின்னா இதை சொல்லலாம். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க.